வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 கிலோ வந்து ரூ. 25லேருந்து ரூ. 30 வரைக்கும் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும். இதை நம்ம 1 கிலோ ரூ. 100 வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வேலை பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே லாபம் எடுக்கலாம். ஸோ அப்படி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா காலநிலையிலையும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன பிஸ்னஸ், நல்ல ஒரு மார்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பொருள், எல்லா இடத்துலையும் தேவை இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோன்னா அதோட தேவைகள் அதிகமாக இருக்கணும். எல்லா காலநிலையிலையும் பொருள் கிடைக்கணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய பொருள் தான் நம்ம இன்னைக்கு ஒரு பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகிறது, இதை நிறைய பேர் இப்படித்தான் பண்ணியிருக்காங்க, இதோட ஃபார்முலேஷனே இதுதான். மற்ற ஆள்கள் பண்ணும்போது உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸை இறங்கி பண்ணினா தான் பண்ண முடியும். உங்களால் முடியாததை இன்னொருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அரைச்சி கார்ன்ஃப்ளவர் மாவாக மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு பொருளை வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ மக்காச்சோளம் ராவ் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 18. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் எடுத்துகிட்டு போட்டிருக்கே, இந்தியா மார்ட்டில் இருக்குது. மதுரையில் உள்ள காண்டாக்ட்டு ரூ. 18 மக்காச்சோளத்தோட ஒரு ப்ரைஸ் கிடைக்கிது. அடுத்து சேலம், திருப்பூர், இப்படி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது மக்காச்சோளம். இதை நம்ம எப்படி மாவாக அரைக்கிறது, அதுக்கு ஒரு சில ஃபார்முலேஷன் இருக்குது, வழிமுறை இருக்குது. சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கிடைக்காது. அதை கரெக்டான முறையில் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு சரியான கார்ன்ஃப்ளவர் மாவு கிடைக்கும். உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட்டு நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ரா மெட்டீரியலோட காஸ்ட்டு 18லேருந்து 35 வரைக்கும். ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரியேஷன் மாறுபடுது. ஸோ இன்னமும் நீங்கள் பல்காக எடுத்தீங்கன்னா ரூ. 10 கூட எடுக்கலாம். இதோட தேவை பார்த்தீங்கன்னா ஹோட்டல் யூஸில் கிடைக்கும். ஹோட்டல் யூஸ் கொடுக்கலாம். அடுத்து கேட்ரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவைப்படும். ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபுட் ப்ராடக்ட் மெட்டீரியல் விற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தேவைப்படும். இன்னொன்று, நிறைய இடத்துல இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்படுது. ஏன்னா சூப்புக்காக இருக்கட்டும், சிக்கன் 65 இருக்கட்டும், இப்படி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த பொருளுக்கு அந்தளவுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே கலப்படம் எவ்வளோ தெரியுமா வருது. பெரிய பெரிய கடையில் போய் வாங்கி பாருங்கள், ஒரிஜினலான கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவே லோக்கலாக இருக்கிற கடையில் கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கி இன்றைக்கே செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப கலப்படம் இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ளோரை வந்து அதில் வந்து கலந்து வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு ஒரிஜினலான கார்ன்ஃப்ளவர் மாவு ஆஃப் ஒயிட்டில் ஒரு எல்லோ ஷேடில் வந்து இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்ன் வாங்கிக்கோங்க. கார்ன் வந்து ரேட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு சின்ன ஒரு மேக்கிங் ப்ராசஸிங்கான வீடியோ தான். கார்னை வாங்கிட்டு நல்லா தண்ணியில் 2-3 கழுவிட்டு ஓவர் நைட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து ஊற விட்டுறணும். ஊற விட்டதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்டாகி நல்லா ஊறி உங்கள் கைக்கு வந்துடும். நல்லா எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் எடுக்கக்கூடாது. கார்னு சோளம்னே இதுக்கு தனியாக விற்கிது, அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா 2 வாஷ் பண்ணிவிட்டு 2 வாஷ் பண்ணும்போதே அதில் இருக்க டஸ்ட்டு, குப்பை இதெல்லாம் மேலாப்பில் வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு வடிகட்டிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுட்டு, அதை என்ன செய்யணும்னா, உங்கள்கிட்ட கிரைண்டர் இருக்கோ, மிக்சியில் இருக்கோ, எதில் வேணாலும் நீங்கள் நல்லா மாவாக நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைபட்டுரும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ நல்லா ஸ்மூத்தாக நல்லா மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதை வந்து நீங்கள் வேறு என்ன யூஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டு தீவனத்துக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே உள்ள ஃபைபரை தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை இன்னொரு ஃபில்ட்ரு, நம்ம கிளாத் இருக்கு இல்லையா, கிளாத்தில் இன்னொரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
1 கிலோ சோளம் எடுத்தீங்க அப்படின்னா 400 கிராம் வந்து உங்களுக்கு வந்து மாவு கிடைக்கும். 1 கிலோ சோளத்துக்கு 400 கிராம் மாவு கிடைக்கும். நீங்க இன்னமும் சோளம் பல்க்கா எடுக்கும்போது சோளத்தோட ரேட்டு ரூ. 10 உள்ள தான் வரும். ஏன்னா அப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ரீட்டெயில்ல பிரைஸ் வந்து நான் சொல்றேன். சோளத்தோட ரேட் வந்து அங்கங்க நம்ம விக்கிற இடத்த பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த மாரி நல்லா எடுத்துட்டு அத ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் வந்து அப்படியே நீங்க விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது நல்லா கீழ போய் செட்டில் ஆயிட்டு தண்ணி மட்டும் மேல தெளிஞ்சு நிக்கும். அந்த தண்ணிய நம்ம வடிச்சு எடுத்துறணும். நம்மளுக்கு தண்ணி அது வந்து அலப்பிறக்கூடாது. லைட்டா அப்படியே வடிச்சு எடுத்துட்டு, கீழ இருக்கு இல்லையா நம்மளுக்கு அந்த மாவு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அந்த மாவுல என்ன செய்யணும், கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி இருக்கும். டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா? டிஷ்யூ பேப்பர மேல போட்டுட்டு லைட்டா இருக்கிற தண்ணியும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க பெரிய லெவல்ல பண்ணும்போது உங்களுக்கே ஐடியாஸ் வந்துரும். எப்படி பண்றது அப்படின்னு. டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துட்டு, இதான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரிஜினலான நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாவ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா காய வச்சு எடுத்துறணும். காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, கட்டி கட்டியா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த மாரி தான் இருக்கும். கட்டி கட்டியா தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இது நல்லா ஒரு நாள் நீங்க வெயில்ல காய வச்சாலும் போயிரும். அதோட மாய்ஸ்சர் போற வரைக்கும் தான். இந்த மாரி காஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இத ஒரு டைம் நீங்க எங்க பல்ஸ்ல குடுத்து அரைச்சாலும் ஓகே. அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான கார்ன்ஃப்ளவர் ரெடி ஆயிரும். ஸோ உங்களுடைய பிராண்ட் நேம்ல நீங்களே ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கார்ன்ஃப்ளவர் மாவு மேக் பண்ணி குடுக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாரியே இதனுடைய டிமாண்ட் ரொம்பவே அதிகம். இனி வரப்போற காலத்திலயும் இதனுடைய டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கு லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா, FSSAI எடுத்தா போதும். ஒரு குடிசை தொழிலா நீங்களும் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாரி இன்னொருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்ற விஷயத்த தான் இன்னொருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நல்ல ஒரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு லாபம் எடுக்கக்கூடிய தொழில். நம்ம கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தோம்னா சூப்பரா ப்ராஃபிட் எடுக்கலாம்.